இது 6 மந்த்ஸ் ஓல்ட் பேபிக்கான ஃபுட்டு. 1 1/2 டீஸ்பூன் ரைஸ் எடுத்து 3 வாட்டி கிட்ட வாஷ் பண்ணிட்டு, ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிருக்கேன். இப்போ ஒரு கேரட் எடுத்து தோல் சீவி சாப் பண்ணிக்கலாம். கேரட் தோல் சீவினாலும் கூட நீங்க ஒரு வாட்டி ரின்ஸ் பண்ணிருங்க. அ மண் இருக்கும். அப்படியே மண்ணுக்கடியில விளையாது. நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறமா சாப் பண்ணுங்க. நான் என் பேபிக்கு வந்து கேரட் பியூரே பண்ணி தனியா நான் குடுத்து பார்த்துட்டு, அப்புறம் தான் நான் இது பண்றேன். நீங்களும் கூட கேரட் பியூரே பண்ணி குடுத்து பார்த்துருங்க. அப்புறமா இது செய்யலாம். கேரட் பியூரே ஒண்ணும் இல்ல. இதே தான். கேரட் தனியா கட் பண்ணிட்டு ஸ்டீம் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் பண்ணிட்டு ஜார்ல போட்டு அடிச்சுட்டு குடுக்கணும். கட் பண்ண கேரட் சேர்த்துக்கலாம். நான் இது சேர்த்து பிரஷர் குக் தான் பண்ணேன். நீங்க ஸ்டீம் குக் பண்ணணும்னாலும் பண்ணலாம். கேரட் தனியா ஸ்டீம் குக் பண்ணி, ரைஸ் தனியா வேக வச்சு மிக்ஸ் பண்ணி கூட குடுக்கலாம். பட் நான் 2ம் சேர்த்து குக்கர்ல தான் பண்றேன். ஒரு 4 விசில்ல அது ரெடி ஆயிடும். இப்ப நான் இது கொதிக்க வச்சு ஆறுன தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஓமம் வாட்டரு. இந்த கொதிக்க வச்சு ஆறுன தண்ணிய வந்து ஜார்ல சேர்த்திட்டு, அப்புறமா வெந்த ரைஸ் அண்ட் கேரட் வந்து நான் இதுல சேர்த்திக்கிறேன். இது கொஞ்சம் நெறையா செஞ்சுட்டேன். இதுக்கு என் பேபி சம்டைம்ஸ் நல்லா சாப்பிடுவாங்க. சில நேரம் நல்லா சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் அதுக்கேத்த மாரி தான் செய்றேன். அ கொஞ்சம் சேர்த்தி தான் செஞ்சுருவேன். ஒரு வேள சாப்பிட்டானா என்ன பண்றதுன்ட்டு. ஸோ நீங்க உங்க பேபிக்கு ஏத்த மாரி செஞ்சுக்கோங்க. நான் ஊத்துறதுல பாதி தான் சாப்பிடுவா. இருந்தாலும் கூட நான் சேர்த்து தான் செஞ்சுக்கிறேன். நீங்க உங்க பாப்பாக்கு ஏத்த மாரி செய்யுங்க. உப்பு, சர்க்கரை சேர்க்க வேண்டாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. முடிஞ்ச அளவுக்கு சேர்க்காம இருங்க. நெய் போட்டாலே போதும். அதுவே குழந்தைக்கு டேஸ்டியா தான் இருக்கும். வெயிட் கெயின்க்கு ரொம்ப நல்லது. நெய் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. ஆட் பண்ணிட்டேன். நெய் மட்டும் கொஞ்சம் உருகணும். உருகுனா தான் குடுக்க முடியும். உருக்காம குடுத்துறாதீங்க. நான் இன்னும் நெறைய பேபி ஃபுட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க என் சேனல்ல போய் பார்த்தா தெரியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.